பிக் பாஸ்ல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு குடுத்திருந்த அந்த கிளாக் டாஸ்க்ல வந்து கண்டஸ்டன்ட்ஸ் வந்து தோத்து போயிருக்காங்க. பிக் பாஸ் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, இந்த டாஸ்க் வந்து டிக்கெட் டூ ஃபினாலே டாஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த டாஸ்க் வந்து நல்லபடியா நீங்க ஜெயிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா, இந்த டாஸ்க்ல யார் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்களே வந்து செலக்ட் பண்ணி 2 பேர சொல்லணும். அந்த 2 பேருக்கு வந்து அந்த டிக்கெட் டூ ஃபினாலே டாஸ்க் வந்து நடக்கும் பார்த்தீங்களா, அதில வந்து சிறப்பு சலுகைகள் வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்படியே நீங்க வந்து தோத்து போயிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் இருக்கு, ஆப்பு இருக்கு அப்படிங்கிறதும் வந்து பிக் பாஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சீரியஸா விளையாடுங்கன்னும் சொல்லியிருந்தாங்க. ஆனா, ஃபன்னு, என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாயா வந்து இந்த கேம வந்து கேவலப்படுத்தியிருந்தாங்க. ஒரு சில இடத்துல கிரிஞ்சு 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 கேவலப்படுத்தியிருந்தாங்க. எனக்கு சொல்லப்போனா, இந்த டாஸ்க் தோத்து போனதுக்கே காரணம் மாயா அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, ஃபர்ஸ்ட் அந்த கிளாக் டாஸ்க்ல வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மணி, ரவீனா இவங்கலாம் விளையாண்டுருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அது கூட ஓகே, கரெக்ட்டா தான் போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா 2வது வந்து மாயா, அனன்யா வந்து விளையாண்டுருப்பாங்க. மாயா பார்த்தீங்கன்னா, மணி, ரவீனா விளையாண்டுட்டு இருக்கும்போது ரொம்ப ஸ்லோவா விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, 2வது வந்து அத சரி பண்றதுக்காக நம்ம ரொம்ப வேகமா பண்ணணும்னு சொல்லிட்டு, அதிவேகமா வந்து பண்ணத வந்து பார்க்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் முன்னாடி போன மாதிரி இருந்தது. முன்னாடி, பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டாஸ்க்ல பார்த்தீங்கன்னா, 2 பேர் வந்து லைஃப் லைன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது நீங்க அந்த டைம் அதாவது பிக் பாஸ் வந்து கேட்பாங்க, லைஃப் லைன் யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்கும்போது ஓகே அப்படின்னு சொன்னாங்கன்னா, கரெக்டாக அந்த நேரம் என்ன டைம் அப்படிங்கிறத வந்து பிக் பாஸ் வந்து சொல்லுவாங்க. அவங்க முன்னாடி இருந்தாலும் சரி, பின்னாடி இருந்தாலும் சரி, கரெக்டாக எக்ஸாக்டாக இருக்கிற டைம்லேருந்து அவங்க மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி 2 லைஃப் லைன் வந்து கொடுத்துருந்தாங்க. நிக்ஷன் அண்ட் தினேஷ் இவங்க 2 பேரும் வந்து அந்த லைஃப் லைனை வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா, டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்குக்கான சிறப்பு சலுகைகள் வந்து கொடுக்கப்படாது. ஏன்னா லைஃப் லைனை யூஸ் பண்ணிட்டாங்க, அதனால கொடுக்கப்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதில் சொல்ல போனால் தோத்தே போயிட்டாங்க ஆக மொத்தத்தில். எல்லாரும் நினச்சிட்டு இருந்தது, தோத்து போனால் நம்மளுக்கு அந்த சிறப்பு சலுகை கிடைக்காது, அவ்வளோதானே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க. அங்கே தாங்க வச்சுருக்காங்க ட்விஸ்ட்டு. தோத்து போயிட்டாங்க. அப்போ பிக் பாஸ் வந்து கேட்குறாங்க, சரி ஓகே, இந்த வீட்டில் இருந்து இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்குக்கு போகிறதுக்கே வந்து இவங்க 2 பேரும் தகுதி இல்லாதவங்க அப்படின்னு நீங்கள் யாரை நினைக்கிங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நிறைய பேர் வந்து அர்ச்சனா விஜயவர்மா பேரை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அர்ச்சனாவுக்கு காரணம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கேமில் வந்து நேர்மையே இல்லை. அடிக்கடி வீட்டுக்கு போகணும், அங்கே போய் நான் நிம்மதியாக இருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க அங்கேயே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து மாயா, ரவீனா, பூர்ணிமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூர்ணிமா பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஃபினாலே வரைக்கும் போக வேண்டிய ஒரு ஆள் தான். ஆனால் அவங்க கேம் வந்து அந்த அளவுக்கு விளையாண்ட மாதிரி தெரியல. அதனால் ஒழுங்காக விளையாண்டுட்டு அவங்க போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பூர்ணிமா மேடம் வந்து சொல்கிறாங்க. இவ்வளோ நாள் அவங்க விளையாடுற கேம் அவங்களுக்கு தெரியல போல இருக்குது. இப்படி விளையாடுறாங்க, அப்படி விளையாடுறாங்க, நைஸ் கேம், நல்லா தான் விளையாடுறாங்க, ஆனால் இந்த மாதிரிலாம் இருந்தால் நம்மளுக்குலாம் எப்படிங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க மேடம் பூர்ணிமா. ஆனால் அவங்க கேமே விளையாடல அப்படின்னு சொல்லிட்டு இதில் பச்சையாக வந்து ஒரு பொய் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் தினேஷ் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினேஷும் அர்ச்சனாக்கு தான் நாமினேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நேற்று நடந்த நாமினேஷனில் எனக்கு வந்து ஒரு காரணம் சொன்னது வந்து எனக்கு ஏற்புடையதாகவே இல்லை. அவங்க வந்து மற்றவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக, நான் கரெக்டு அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக ஒரு விஷயம் வந்து பண்ணதாக இருந்தது. அதனால எனக்கு அது பிடிக்கல. அந்த ஒரு நாமினேஷனே அவங்க அப்படி பண்ணும்போது, இந்த டிக்கெட் ஃபினாலே அவங்க எப்படி யோசிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதனால் அவங்கள நாமினேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தினேஷ் வந்து சொல்கிறாரு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இதில் சிரிப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு விஜய் வந்து விக்ரமை வந்து நாமினேட் பண்ணியிருப்பாரு. என்ன ரீசன் அப்படின்னா, ஒருத்தன் வந்து எல்லார் பின்னாடியும் ஒளிஞ்சு இவ்வளோ தூரம் வந்துட்டான். சும்மா இருந்த 5 கோல்டு ஸ்டாரை கெஞ்சி கூத்தாடி வாங்கிட்டான். அவன் என்னன்னா எல்லா இடத்துலையும் என்ன குத்தி ஏன் பேரை சொல்கிறான், இவ்வளோ தூரம் வந்துட்டு இவெல்லாம் இப்படி பேசக்கூடாது. அதே மாதிரி இந்த டிக்கெட் டு ஃபினாலையும் அவன் அப்படி வாங்கிடுவான், இப்படியே எல்லார்ட்டையும் கெஞ்சி கூத்தாடி வாங்கிடுவான். அதனால தயவு செஞ்சு இவனை வந்து நான் நாமினேட் பண்ணுறேன். அவன் இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்குள்ளேயே போகக்கூடாது. இவன் வந்து எல்லா நாமினேஷன்லேயுமே வந்து இவர் வரணும், அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு சொல்கிற ஒரு விஷயத்த வந்து பார்க்க முடியுது. இந்த நாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுங்க, டிக்கெட் ஃபினாலே டாஸ்கில் வந்து விஜயவர்மா, அர்ச்சனா இவங்க 2 பேரும் கலந்துக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லிடுறாங்க. வெளியே வந்து விசித்ரா வந்து அர்ச்சனாவை சமாதானப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அப்போ மாயா வந்து சாரிங்க ஏதோ ஹர்ட் பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்ல வரும்போது, இல்லை எனக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் நினச்சிட்டு இருந்தது கரெக்டு தான், நான் ஒருத்தவங்க இப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன், பார்த்தீங்களா அது கரெக்டு தான் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு, வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே சிரிச்சுக்கிட்டு வந்த மாயா வந்து பயங்கர ஒரு பெரிய பல்பு வாங்கிட்டு பின்னாடி போகிறத வந்து பார்க்க முடிஞ்சுது. அதே நேரத்தில் அர்ச்சனாக்கு வந்து தினேஷ் நாமினேட் பண்ணது தான் அவங்களால ஏற்றுக்க முடியல அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்குங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு கேம். நீங்கள் நாமினேட் பண்ணும்போது அவர் எப்படி ஏற்றுக்கிட்டாரோ அதை அவங்களும் ஏற்றுக்கிட்டா ஓகே, இல்லைனா சண்டை சச்சரவு தான்.
இந்த ஒரு நாமினேஷன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.